உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உத்தரப்பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் இன்று மக்களவை 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை வரை நடைபெறுகிறது. அகிலேஷ் யாதவ், மஹுவா மொய்த்ரா, ஓவைசி உள்பட 1717 வேட்பாளர்கள் போட்டி. மக்களவைத் தேர்தலின் 4வது கட்டத்துடன் 175 இடங்களை கொண்ட ஆந்திர சட்டசபைக்கும் இன்று காலை வாக்குப்பதிவு. ஜெகன்மோகன், சந்திரபாபு, பவன் கல்யாண், ரோஜா உள்ளிட்டோர் போட்டி. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி. ஆந்திராவிலேயே திருப்பதி சட்டசபை தொகுதியில் அதிக எண்ணிக்கையில் 46 வேட்பாளர்கள் போட்டி என தேர்தல் அதிகாரி தகவல். மக்களவைத் தேர்தலும் நடைபெறுவதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 4 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என பேட்டி. வாரணாசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழிபாடு. தொடர்ந்து 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் மோடி நாளை வேட்புமனு தாக்கல். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதன் எதிரொலி. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. மே மாதம் 16ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிக்கை. தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். கடலோர மாவட்டங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பம் பதிவாகக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக வெப்பம் பதிவு. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க நீலகிரி மாவட்டம் உதகை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களில் திரண்ட சுற்றுலா பயணிகள். கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை, புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் திரண்ட பொதுமக்கள். கேரள மாநிலத்தில் இடுக்கி, பத்தனம்திட்டா, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. மஞ்சள் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை மையம். கொடைக்கானலுக்கு கடந்த 2 தினங்களில் 40,000 சுற்றுலா பயணிகளும் 5,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்களும் வருகை. நெரிசலை குறைக்க இ-பாஸ் நடைமுறை அமலில் உள்ளதால் நகரின் எல்லையில் உள்ள சோதனைச் சாவடியில் சோதனைக்கு பிறகு அனுமதி. மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஒப்பந்த ஆவணங்கள் உள்ளிட்ட 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்களை 33 மடங்கு வரை தமிழக அரசு உயர்த்தியுள்ளதாக EPS கண்டனம். முத்திரை கட்டண உயர்வு அரசாணையை வாபஸ் பெறுவதோடு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பையும் முன்பிருந்த நிலைக்கு தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்த CMDA ஆவணங்களை போலியாக தயாரித்து அவதூறு பரப்பியது உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள். கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் மாநிலத்தில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம். சென்னை அண்ணா நகரில் இயங்கி வரும் தி லிவிங் ரூம் என்ற மதுபான கூடத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட போலீசார். அனுமதி நேரத்தை கடந்து 400க்கும் மேற்பட்டோருடன் இயங்கி வந்ததாக எழுந்த புகாரில் சோதனை என தகவல். பேரறிஞர் அண்ணா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசியதாக அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி. எத்தனை வழக்குகள் போட்டாலும் பேசுவதை நிறுத்த மாட்டேன் என அண்ணாமலை திட்டவட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நீட் பயிற்சி மையத்தில் படித்து வந்த 17 வயது சிறுவனை தாக்கிய சீனியர் மாணவர்கள்.
சிறுவனுக்கு ஆன்லைன் கேம் விளையாட 20,000 ரூபாய் கொடுத்துவிட்டு 2 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி தாக்கியதாக 6 மாணவர்கள் கைது. ஐபிஎல்லில் ராஜஸ்தானை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் 5வது தொடர் வெற்றியை பெற்றது பெங்களூரு அணி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி வாகை சூடியதன் மூலம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தனது 50வது வெற்றியை பதிவு செய்த சிஎஸ்கே. ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மைதானத்தை வலம் வந்த சிஎஸ்கே அணியினர் ஜெர்சி மற்றும் டென்னிஸ் பந்துகளை வழங்கினர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.